இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னா சந்திப்பிழை நீக்குதல் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சந்திப்பிழை நீக்குதல் அப்படிங்கிறத எப்படி நம்ம கேட்பாங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்போ வந்து 4 ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு லைன் இருந்து கொடுத்துருவாங்க கண்டென்ட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு லைன் சொல்கிறேன் பாருங்கள். பொறுப்பற்ற செயல்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு லைனு. சரி, அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைப்பிடித்தாக வேண்டும், இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, இப்போது அந்த இடத்துல ஒழுக்கங்களை கடைப்பிடித்தாக வேண்டும், அப்போ அந்த இடத்துல இக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதாவது ஒரே கண்டென்ட்டை 4 ஆப்ஷன்லேயும் கொடுத்து அதுலேயே வந்து 2-3 இடத்துல இருக்கிற இப்பு, இச்சு, இக்கு, இத்து இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இல்லை 4 ஆப்ஷன்லேயுமே வேறு லைன்ஸை கொடுக்கலாம். 4 ஆப்ஷன்லேயுமே வேறு லைன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4த்தையும் நீங்கள் படித்து பார்த்து எதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுத்துலேயே ஒரே லைனை 4 இடத்துலையும் இந்த மாற்றி கொடுக்கறது. இப்போ இந்த இடத்துல இப்போ கொடுக்குறாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் அந்த இப்போ இல்லாமல் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ் நல்லா உச்சரிக்க தெரிஞ்சாலே நம்மளால் வந்து அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கொஷின் வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும். பட் ஆனால் என்னால் அந்தளவுக்கு வந்து எனக்கு அதில் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் நம்ம அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வல்லினம் மிகும் மிகா இடம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்? வல்லினம் மிகும் மிகா இடம்ல இருக்கிற இங்கே மிகும், இந்த இடத்துல மிகாதுன்னு நம்ம பார்க்குறோம்ல, அதையே கேள்வியாக கேட்பாங்க. அதனால் எல்லாருமே அதை படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடம் எதெல்லாம், வல்லினம் மிகா இடம் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். புரியுதா? அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போது வல்லினம் மிகும் மிகா இடம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்? 4 எழுத்துக்கள் தான். என்னது? இக்கு, இச்சு, இத்து, இப்பு, அதான் கச தப அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 வார்த்தை மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் மிகுதா இல்லை மிகலையா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறது இந்த 4 வார்த்தை தான். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் போது வல்லினம் மிகுமா மிகாதா? 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் போது வல்லினம் மிகுமா மிகாதா? சொல்லுங்க. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் போது வல்லினம் மிகுமா மிகாதான்னு ஒரு கேள்வி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். புரியுதா? இப்போ நான் வந்து சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு நான் கீழே டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த வார்த்தை நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது கரெக்டா? இது வந்து கரெக்டா? இதில் ஏதாவது ஒற்றுப்பிழை இருக்கா? இப்போ ஒழுக்கங்களை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னது? ஐ வந்து வெளிப்படையாக நிற்கிது. அப்போ இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒற்று வரணும். புரியுதா? சில ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும், இக்கு அப்படிங்கிறது வரணும் அந்த இடத்துல. கடைப்பிடிக்க வேண்டும் அந்த இடத்துல எதுவும் போடணுமானா அந்த இடத்துல போட தேவையில்லை. அப்போ 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வரணும். இது எப்படிலாம் கேட்கலாம்? தனியாக கேள்வியை கேட்டால் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் போது வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்கலாம். ஐ என்ற எழுத்து வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகும் அப்படின்னும் கேட்கலாம். அது 2ஆம் வேற்றுமை உருவுன்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னாலும் இதே கான்செப்ட் தான். தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றது, அதாவது சில ஒழுக்கங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மறைஞ்சி இருக்குன்னு அர்த்தம். ஒழுக்கங்களை அப்படின்னா வெளிப்படையாக இருக்குது, விரின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிலது சொல்லணும் அப்படின்னா, கதவை கூட்டல் திற, வை அப்படிங்கிறது இருக்கா? அப்போ அந்த வை அப்படிங்கிறது இருக்குன்னா அது கதவை திற. தகவல்களை கூட்டல் திரட்டு, ஐ வெளிப்படையாக வந்திருக்கா? அப்போ தகவல்களை திரட்டு. காட்சியை கூட்டல் பார் அப்படின்னா காட்சியை பார். நூலை கூட்டல் படினா நூலை படி. பாலை கூட்டல் குடி, பாலை குடி. இப்போ இந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் வந்து ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கோ அங்கே எல்லாமே கண்டிப்பாக ஒற்று வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ 2ஆம் வேற்றுமை விரிகளில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓகேவா?
இப்போது எந்தெந்த வேற்றுமை விரிகள் மொத்தம் வந்து 8 வேற்றுமை இருக்குது. 8 வேற்றுமையில் எது விரிகள், அதாவது தொகை இல்லாமல் எந்தெந்த வேற்றுமைகளில் வெளிப்படையாக இருக்கும்போது இந்த வல்லொற்று மிகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை மட்டும்தான், வேறு எதுலேயுமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எந்தெந்த வேற்றுமை உறுப்புகளில் வல்லினம் மிகும்னா 2 மற்றும் 4, அதாவது ஐ அண்டு கூ. புரியுதா? 2ஆம் வேற்றுமையிலும் 4ஆம் வேற்றுமை மட்டும்தான் விரிகளாக இருக்கும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ 4ஆம் வேற்றுமைனா என்னது? அதோட உருபு கூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? முதியவருக்கு கூட்டல் கொடு அப்படின்னா என்னது? கூ வந்திருக்கா, அப்போ முதியவருக்கு கொடு. மெட்டுக்கு கூட்டல் பாட்டு, மெட்டுக்கு பாட்டு. ஊருக்கு கூட்டல் செல், அப்போ ஊருக்கு செல். இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு லைனை படிக்கும் போதே நம்ம இந்த மாதிரி வந்து யோசிக்கணும். இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாடு முறைகள் உள்ளன. இங்கே பாருங்கள், இன்னைக்கு ஒரு லைன் நான் இப்போ டைப் பண்ணுறேன். இன்றைக்கு பலரும். இது பாருங்க, இந்த வார்த்தையில் இன்றைக்கு பலரும். இப்போ இதில் இப்போ வருமா வராதா? கூன்னு முடியுது, 4ஆம் வேற்றுமை. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல கூ வெளிப்படையாக வர்றதுனால அங்கே என்ன வரும்? கண்டிப்பாக இப்போ அப்படிங்கிறது வரும். கரெக்டு தானே? அப்போ கூங்கிறது வர்றதுனால அங்கே கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதே வேற்றுமை விரி அப்படின்னாலே 2 மட்டும்தான். 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரி. மீதி எதுலேயுமே வந்து வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைரெக்டாக கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து தொகை. எந்தெந்த தொகைகளில் எல்லாம் மிகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 2ஆம் வேற்றுமை விரி 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி அதோட தொகை இருக்குல்ல, தொகை அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புரியுதா? தொகை 6ஆம் வேற்றுமைனா புலி கூட்டல் தோல் அப்படின்னா என்னது? புலித்தோல் அப்படின்னா நடுவில் இத்துன்னு வரணும். இது என்னது? புலியினது தோல். புரியுதா? புலியினது தோல் அப்படின்னு வரும். புலியினது அப்படின்னா ஐ ஆல்கோ இன் அது கண், அதுங்கிறது 6ஆம் வேற்றுமையுடைய உருபு. அப்போ அது வருதா? புலியினது தோல். புரியுதா? புலியின் அது தோல் அப்படின்னும் போது அந்த இடத்துல 6ஆம் வேற்றுமை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. தொகைனா மறைந்து வருதல் அப்படின்னு மீனிங். அப்போ இது என்னது? புலி கூட்டல் தோல்ங்கிறது புலித்தோல். அதுக்கான ஆன்சர். அப்போது எதில் வந்து தொகையாக மறைஞ்சி வரும்போது எந்த வேற்றுமை உருபில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை உருபில் மட்டும்தான். 6ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கும்போது வல்லினம் மிகும். வேறு எந்த ஒரு தொகையிலையுமே வல்லினம் மிகாது. 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை எதுலேயுமே தொகையாக வரும்போது வல்லினம் மிகாது. அதே மாதிரி விரியாக வரும்போது 2, 4ல் மட்டும்தான் மிகும். புரியுதா? அதுக்கடுத்து 2, 3, 4, 5 இந்த 4 வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். புரியுதா? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்னது? அதாவது இப்போ வந்து உருபுனா என்னது? தண்ணீர் குடம் அப்படின்னா குடம். குடங்கிறது ஒரு உருபு. அதோட பயன் என்னது? அதுக்குள்ளே ஊற்றுற தண்ணி. அப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்தால் அதுதான் வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்தோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? அது வந்து 2ஆமா, 3ஆமா, 4ஆமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தண்ணீர் கூட்டல் குடம், தண்ணீர் குடம் அப்படின்னு கூட சேர்த்து சொல்கிறோம். அப்படி அதை வந்து எலாபரேட் பண்ணணும்னா தண்ணீரை கொண்ட குடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல ஐங்கிறது வெளிப்படுதா? தண்ணீரை கொண்ட அப்படின்னும் போது 2ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது வெளிப்படுது. அப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? அப்போ எந்தெந்த உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வரும்போதெல்லாம் நமக்கு வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 4த்தில் 2, 3, 4, 5. புரியுதா? மரம் கூட்டல் பெட்டி, மரப்பெட்டி, மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி. புரியுதா? 3ஆம் வேற்றுமை ஒரு வால் வருதா? அடுத்து பூட்டு கூட்டல் சாவி, பூட்டுச்சாவி. அதாவது பூட்டுக்கு சாவி. புரியுதா? பூட்டுக்கு சாவி, பூட்டுக்கான சாவி, அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து இதில் பூட்டின் சாவி, 5ஆம் வேற்றுமை அப்படியும் சொல்லலாம். இவ்வளோதான் வேற்றுமை அப்படிங்கிற கான்செப்டில் இந்த 3 விஷயங்களை தாண்டி கேள்வி இருக்காது. அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம்? என ஆக அப்படிங்கிற சொல். இது என ஆகங்கிறது என்னன்னா சொல்லுருபு.
கொண்டு அப்படின்னு ஒரு சொல்லுறுப்பு இருக்கு. பட் ஆனால் என ஆக இந்த 2 சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை என கூட்டல் கேட்டார், சேர்த்து எழுதுனா என கேட்டார் ஈக்கு வரணும். வருவதாக கூட்டல் கூறு, இதை சேர்த்து எழுதுனா வருவதாக கூறு. என கூட்டல் கூறினான், என கூறினான். புரியுதா? அப்ப என ஆக அப்படிங்கிற 2 சொல்லுறுப்பு வரும்போது கண்டிப்பா அதன் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, சுட்டு பெயர்கள் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்றாங்க. சுட்டெழுத்துனா என்னது? மொத்தம் சுட்டெழுத்துக்கள் 3 இருக்கு, ஆ இ உ. இப்போ பயன்படுத்துகிற ஆ இ மட்டும்தான், ஊங்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்துறது கிடையாது. சரி, ஓகே. ஆ கூட்டல் சட்டை, அச்சட்டை. ஆ கூட்டல் பையன், அப்பையன். அப்போ ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி சொல்கிற இடங்களில் கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆ இ ஊங்கிற சுட்டெழுத்துக்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து சுட்டு பெயர்கள், லைக் வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து சுட்டு திரிபாக மாறும்ல, அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு பெயர், அந்த கோவில், இந்த காலம், இந்த பெட்டி, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்போ இந்த மாதிரி அந்த இந்தங்கிறது வரும்போது வல்லினம் மிகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது வினா எழுத்துக்கள். இப்போ காமனா வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஏன்னா வினா எழுத்து மொத்தம் 5 இருக்கு. ஆ ஏ யா இது மாதிரி வந்து 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. காமனா கேட்டால் மிகாது. ஆனால் குறில் ஏ அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். புரியுதா? ஏங்கிறது ஒரு வினா எழுத்து, குறில் ஏங்கிறது. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். மற்ற எந்த வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏங்கிற வினா எழுத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகும், மற்ற எந்த வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. புரியுதா? ஏ கூட்டல் திசை, எத்திசை. ஏ கூட்டல் பனி, எப்பனி. ஏ கூட்டல் பாடம், எப்பாடம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அடுத்து எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பணம், எந்த தோட்டம், இந்த மாதிரிலாம் வருதுல்ல. அப்போ எந்த அப்படிங்கிற வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். புரியுதா? வினா எழுத்துனா ஏக்கு அப்புறம் மட்டும்தான் மிகும். அதே வினா சொல்லு அப்படின்னா எந்த அப்படிங்கிற வரும். அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது தனியாகவே கேட்பாங்க. அப்படி, இப்படி, எப்படி, இது வந்து மேக்சிமம் நிறைய டைம் தனியாகவே கேட்டிருக்காங்க. அதனால இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு, இதற்கு, எதற்கு, அதற்கு, இதற்கு, எதற்கு, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இந்த வார்த்தைகள் கூட நீங்கள் இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணி சொல்லி பாருங்கள், அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க மிகுமா மிகாதான்னு. அடுத்து ரொம்ப முக்கியமாக இனி தனி, இந்த 2 சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி தனி, இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இது எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கண்டென்ட்டில் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டும்தான். அடுத்தது மிக அப்படிங்கிற சொல்லின் பின் வல்லினம் மிகும். இனி தனிக்கு அப்புறம் வல்லினம் மிகும். அடுத்து மிக என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக பெரியவர், இப்புன்னு வருதா நடுவில், அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. 8 10 தவிர வேற எந்த எண்ணு பெயர்கள் வந்தாலும் அங்கே வல்லினம் மிகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? 8 10 தவிர வேற எந்த எண்களுடைய பெயர் வந்தாலும் அங்கே வல்லினம் மிகாது. அடுத்தது ஓரெழுத்தொரு மொழி, தீ, பூ, சூ, இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இதிலலாம் எதுலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. எப்பயுமே ஓரெழுத்தொரு மொழி 42 இருக்கா, அந்த 42க்கு பின்னாடியும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ கூவாத குயில் அப்படின்னும் போது அதுக்கு 2 வார்த்தைக்கு நடுவில் நம்மளால் ஒரு வல்லின எழுத்து போட முடியாது. கூவாத குயில் அப்படின்னா கூவாத இக்கு போட்டு கூவாத குயில்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எதிர்மறை பெயரெச்சம், அவ்வளோதான். பட் அதில் தா வந்து கெட்டு போயிடுச்சுன்னா கூவா குயில்னு இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக இக்கு போடணும். ஏன்னா அது ஒரு எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சங்கள்லையே எதிர்மறை பெயரெச்சம்லையே ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்ல மட்டும்தான் வல்லினம் மிகும். புரியுதா? வேற எந்த பெயரெச்சம்லையும் வல்லினம் மிகாது, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தை தவிர. எக்ஸாம்பிளுக்கு ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. ஓடா கூட்டல் தேர், ஓடா தேர். கேலா கூட்டல் செவி, கேலா செவி. அந்த மாதிரி வரும். புரியுதா? வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆக்சுவலி நான் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல கொடுக்குறேன். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க.
வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னது? குசுடு துபுரு அப்படிங்கிறது நிலைமொழி. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தையில் கடைசி எழுத்தா குசுடு துபுருல ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தையை சேர்த்தும் போது கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. புரியுதா? கேட்டு கூட்டல் கொண்டான், குசுடு துபுரு டூ வருதா, அப்போ கேட்டு கொண்டான் இக்கு வரணும். விற்று கூட்டல் சென்றான், ரூ வருதா குசுடு துபுரு, அப்போ விற்று சென்றான். அந்த மாதிரி நமக்கு எழுத தெரியணும். அதுக்கடுத்து வினை எச்சம் பொறுத்த வரைக்கும் அகர இகர ஈற்று வினை எச்சங்களில் மட்டும் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அது என்ன அகர இகர வினை எச்சம் அப்படின்னா, ஆட கூட்டல் சொன்னார், ஆடச் சொன்னார். ஆட அப்படின்னா ஓசை என்ன வருது? ஆட அப்படின்னு சொல்லும்போது ஆன்னு வருதா? ஓடி அப்படின்னா என்ன ஓசை வருது? ஈன்னு வருது. அப்போ இந்த மாதிரி ஈறுகளில் நிலைமொழியாக இருக்கக்கூடிய வார்த்தையோடைய ஈறுகளில் வந்து ஆ இல்லை ஈ அப்படிங்கிற ஓசை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வினை எச்சத்தில் வல்லினம் மிகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திசை பெயராக வந்துச்சுன்னா பிரித்தெழுதுகளை எப்பயுமே அதை தெளிவாக மென்ஷன் பண்ணணும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குங்கிற வார்த்தையை தெளிவாக மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே திசை பெயருக்கு அப்புறம் எந்த வார்த்தை ஆட் ஆனாலும் அது வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு பகுதி, கிழக்கு பிரதேசம், வடக்கு பக்கம். புரியுதா? ஸோ எந்த வார்த்தை அது கூட ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அது என்ன இரு பெயரொட்டு பண்பு தொகை? அதாவது அதோடைய பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? சித்திரை திங்கள். திங்கள்ங்கிறது மாதங்களை குறிக்கக்கூடிய காமனான பெயர். சித்திரைங்கிறது மாதங்களில் வரக்கூடிய ஒரு மாதம். 12 மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை. அப்போ இது ரெண்டும் சேரும்போது சித்திரை திங்கள். நடுவில் இத்து போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகைனா என்னது? உவமை தொகை அப்படின்னா அதாவது உவமையாக நம்ம இப்போ எக்ஸாம்பிள் உவமை தொகைனா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு சொல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட கண்ணை பற்றி பேசுகிறேன், இல்லை ஒரு பெண்மணியோட கண்ணை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா மீன் போன்ற கண் அப்படிங்க மீன் கண், கயற்கண் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணுங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை. ஆனால் அது கையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து கையல் கண் அப்படின்னு சொல்கிறேன். கையல் போன்ற கண் அது விரிச்சு எழுதுனா அப்போ அந்த போன்றங்கிறது மறைஞ்சு வர்றதுனால உவமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எப்பயுமே இது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணுங்கிறது பின்னாடி இருக்கும். கண்ணுங்கிறது உவமேயம் அல்லது உவமானம்னு சொல்லுவாங்க. உவமையாக நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வரோம்ல, கையல் அதாவது மீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து கொண்டு வரோம். அதுதான் வந்து என்னென்னா முன்னாடி இருக்கும். இப்படி இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உவமை தொகை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உவமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உவமை தொகைனா உவமை வந்து தொகையாக வந்திருக்குன்னு அர்த்தம். தொகை மீன்ஸ் மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். தாமரை கூட்டல் பாதம், தாமரை போன்ற பாதம், அதாவது தாமரை பாதம் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து உரிச்சொல்னா என்னது? சால, தவ, தட, குல, இது மாதிரி நிறைய இருக்குது. நனி, நிறைய வார்த்தைகள் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் ஒரு 4 உரிச்சொல்ல மட்டும்தான் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அந்த 4 என்னது? சால, தவ, தட, குல. புரியுதா? சால, தவ, தட, குல. இந்த 4 வார்த்தைகளில் மட்டும்தான் உரிச்சொல். இந்த 4 வார்த்தைகளில் உரிச்சொல்லுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சால சிறந்தது, தவ சிறிது, தவச்சிறிது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 4 சால, தவ, தட, குல இந்த 4 உரிச்சொலுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். இதை 4 தாண்டி வேற எந்த ஒரு உரிச்சொலுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அது என்ன தனி குற்றெழுத்து அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நிலா கூட்டல் சோறு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை சேர்த்து எழுதுனா இச்சி வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் அது என்ன தனி குற்றெழுத்துங்கிறத நீங்கள் தெரியணும். இப்போது அதுக்கு தனி குற்றெழுத்து அப்படின்னா இப்போது முன்னாடி ஒரு ஆகார சொல்லுன்னு சொல்லிட்டாங்களா, தனி குற்றெழுத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆகார சொல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லிட்டாங்க. ஆகாரம்னா என்னது? அந்த வார்த்தை வந்து ஆன்ற ஓசையோடு முடியணும். நிலா அப்படின்னா ஆன்ற ஓசை முடியுதா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ஒரு குறில் எழுத்து.
நீங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தனி குற்றெழுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆகார சொல் ரெண்டும் சேரும்போது அது வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து உருவகம். உருவகம்னா என்னது? வாழ்க்கை கூட்டல் படகு, வாழ்க்கை படகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் வந்து உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகப்பந்தம், உலகம் அதாவது பந்து போன்ற உலகம். இப்போ வந்து உவமை தொகைக்கு ஆப்போசிட் தான் உருவகம், புரியுதுங்களா? உலகப்பந்து, உலகம் கூட்டல் பந்து அப்படின்னா அது உலகப்பந்து, இப்போ நடுவில் கண்டிப்பாக வரும், அதுதான் வந்து உருவகம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து பண்பு தொகைன்னா கலரை சொல்கிறது, வடிவத்தை சொல்கிறது, இல்லை அதோடைய ஏதாவது ஒரு பண்பை பற்றி பேசுகிறது பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அது வந்து வட்டமாக இருக்குது, செவப்பாக இருக்குது, வட்டம் கூட்டல் தொட்டி, வட்டத்தொட்டி, இது வருதா? இந்த மாதிரி பண்பை குறித்ததுன்னா பண்பு தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். பச்சை கூட்டல் பட்டு, பச்சை பட்டு, புரியுதுங்களா? அடுத்து இது எல்லாமே கண்டிப்பாக தெரியணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். நம்ம வந்து குற்றிய லுகரம் தெரியும். குற்றிய லிகரம்னா என்ன? குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் இது எல்லாமே எதை வச்சு போடுவோம்? நம்ம குசுடு துப்ருங்கிறத வச்சு போடுவோம். ஆனால் முற்றிய லுகரம்னா என்னது? குசுடு துப்ரு இல்லாமல் வேறு ஏதாவது உகரம், உகரத்தில் வந்து ஒரு வார்த்தை வந்து முடியுது அப்படின்னா அதுதான் முற்றிய லுகரம்னு சொல்லுவாங்க. அந்த முற்றிய லுகரத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, புரியுதா? முற்றிய லுகரத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அடுத்தது நிலைமொழி உயிர் ஈற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது நிலைமொழியில் இறுதி எழுத்து, இப்போ வந்து பலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதுதான் வந்து நிலைமொழி. இது கூட வந்து பழம் அப்படின்னு ஒரு வார்த்தை சேருது, அது நமக்கு முக்கியம் கிடையாது. பலாங்கிறது நிலைமொழியாக இருக்குது. இப்போ அது வந்து நிலைமொழியோட உயிர் ஈறு, அதாவது இறுதி எழுத்து லா, அது வந்து ஒரு உயிர் எழுத்தாக இருக்கணும். இருக்கா? உயிர் எழுத்து கரெக்டு. இல்லு கூட்டல் ஆ அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, லா கரெக்டு தானே? உயிரில் நெடில் எழுத்தாக வரும். அப்போது உயிர் குறில் எழுத்து, அப்போ இந்த மாதிரி வரும்போது அதுக்கு பின்னாடி எந்த வார்த்தை சேர்ந்தாலும் அது கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அதான் நிலைமொழி உயிர் ஈற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து டா ரா ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் நெடில் தொடர் குற்றிய லுகரங்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது குசுடு துபுருல டா அப்படிங்கிறதோ ரா அப்படிங்கிறதோ வருது அப்படின்னா அதில் வரக்கூடிய உயிர் எழுத்தில் நெடில் தொடர் குற்றிய லுகரங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நெடில் தொடர் குற்றிய லுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும், அவ்வளோதான். புரியுதா? ஆடு நெடில் தொடர்னா என்னது? இரண்டே வார்த்தைகளில் தான் இருக்கும். அதாவது குற்றிய லுகர எழுத்து ஒன்று இருக்கும், அது கூட என்ன இருக்கும் முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெடில் தொடர் இருக்கும், நெடில் எழுத்து இருக்கும். பாருங்கள், குசுடுதுபுருல டூ வந்துடுச்சு இறுதியாக, நிலைமொழி இறுதி வந்து டூ, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆங்கிறது ஒரு நெடில் எழுத்து, அவ்வளோதான். நெடில் தொடர் குற்றிய லுகரம் எப்பயுமே இரண்டு சொற்களாக தான் அமையும், இரண்டு எழுத்துக்களாக அமையும், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து வல்லினம் மிகா இடங்களுக்கு நம்ம போயிடலாம், புரியுதா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. வேற்றுமை தொகையில் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இப்போது அது கூட இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, 7ஆம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகும், புரியுதா? விரி அப்படின்னா 2 மற்றும் 4ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். அதே மாதிரி தொகை அப்படின்னா 6 மற்றும் 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிற டாபிக் போயிடலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இவ்வளோ விதியும் நீங்கள் படித்து இருந்தாலும் கூட சில வார்த்தைகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக கசதப மிகும், ஆனால் அது எந்த விதியிலையும் இருக்காது, ஆனால் உச்சரிக்கும் போது வரும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியும் நம்ம வந்து கெஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயமும் வரும். பட் ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா 4 ஆப்ஷனில் ஒன்று கண்டிப்பாக உங்களால் சூஸ் பண்ண முடியும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, புரியுதா? அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ வல்லினம் மிகா இடம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ வல்லினம் மிகா இடம் அப்படிங்கிறது போயிடலாம். வல்லினம் மிகா இடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய சுட்டு பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த சுட்டு பெயருக்கு அப்புறம் வல்லினம் மிகும்னு நம்ம பார்த்துருக்கோம், அந்த இந்த அப்படின்னு சொல்கிற சுட்டு பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். ஆனால் அது இதுன்னு சொல்லக்கூடிய சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இது இனி தனிக்கு அப்புறம் வல்லினம் மிகும், அது இதுக்கப்புறம் மிகாது. அது இதுக்கப்புறம் வல்லினம் மிகாது. அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு அது கூட்டல் பறந்தது, அது பறந்தது. அந்த இடத்துல இப்போ போட்டிங்கன்னு வைங்களேன், மீனிங்கே வராது, சுத்தமாக மேட்ச் ஆகாது. அப்போது அது இது இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து அவை இவை என்னும் சுட்டுச் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை இவை என்னும் சுட்டுச் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவை பறந்தன, அவை பறவைகள், இவை சட்டைகள், அவை தடங்கள். இப்போ நான் சொன்ன வார்த்தைகளில் எங்கேயாவது வந்து ஒற்று வந்துச்சா? சொல்லவே முடியாது. அவை பறந்தன, அவை பறவைகள், இவை சட்டைகள், அவை தடங்கள், இப்படி நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதா? அந்த இடத்துல வல்லினம் வராது. அப்போது அது இது, அவை இவை, இதில் வல்லினம் வராது. ஆ ஈல வரும். புரியுதா? ஆ ஈன்னு தனியாக இருக்கிற எழுத்துக்களில் வரும், அந்த இந்த அப்படின்னு சொல்லும்போது வரும். ஆனால் அது இது, அவை இவை, இந்த மாதிரி இடங்களில் வராது. புரியுதா? சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரிணையில் வராது. ஓகேவா? அடுத்தது எது எவை என்னும் வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எவை என்னும் வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. பட் ஆனால் நம்ம வினாப்பெயர்களில் சில இடங்களில் வந்து வல்லினம் மிகும்னு பார்த்தோம். எங்கே? எந்த, எந்த தோட்டம். அப்போ எந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வல்லினம் மிகும். ஆனால் எது எவை இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எது கூட்டல் கண்டாய், எது கண்டாய். எவை கூட்டல் தவறுகள், எவை தவறுகள். எது கூட்டல் தங்கம், எது தங்கம். இந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எது எவை அப்படின்னு சொல்லக்கூடிய வினாப்பெயர்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. இதில் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வினா சொல் பார்த்தோம்ல, வினா எழுத்துக்கள். வினா எழுத்து அப்படிங்கிறது என்னது? ஏ அப்படிங்கிற ஒரு வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு அப்படி பார்த்தோம். பட் ஆனால் வினா எழுத்து மொத்தம் 5 இருக்குது. மீதி 4 அதில் மிகும்னா மீதி 4ல் மிகுமா மிகாதானா? கண்டிப்பாக மிகாது. அது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏ, குறில் ஏவை தவிர மீதி எந்த வினா எழுத்து வந்தாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. அவனா கூட்டல் சென்றான். அவனா அப்படின்னா அந்த இடத்துல ஓசை என்னன்னு முடியுது? ஆன்னு முடியுதா? அப்போது இந்த மாதிரி ஆ அப்படின்னு முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க? அது வந்து வினா எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அவனே கூட்டல் சிரித்தான், அவனே சிரித்தான். அந்த இடத்துல போய் இச்சு போட்டிங்கன்னு வைங்களேன், மீனிங் இருக்காது. அப்போ எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும். அடுத்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்னா என்னது? ஒரு பெயர், குதிரை, கிளி, மலர், வண்டு. இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து இப்பு இத்தெல்லாம் போட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என் பேர் எடுத்துக்கோங்க. இப்போ வேலன் சென்றான் அப்படின்னா அந்த இடத்துல இச்சு போட்டிங்கன்னா எப்படி மீனிங் வரும்? அப்போ எழுவாய், எழுவாய்னா முதல்ல இருக்கிற ஒரு வார்த்தை. 3 வார்த்தை இருக்குன்னா எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை எழுவாய். அதில் எப்பயுமே வந்து ஒற்று வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது நமக்கு தெரியணும். அடுத்தது இப்போது விரி, வேற்றுமையோட விரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் 4ஆம் வேற்றுமையோட விரிகளில் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். மீதி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா மிகாதுன்னு தெரியணும் உங்களுக்கு. புரியுதா? அதையும் இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே எதெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதெல்லாம் இதில் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து விழித்தொடரில் வல்லினம் மிகாது. அதாவது மகளே தா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சீக்கிரமாக வந்து பஞ்சாப்லேருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இத்து இப்போல்லாம் போட முடியாது. மகளே தா, முருகா கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகா அப்படின்னு இக்கு போட்டு கேள்னு சொன்னால் அது வராது. புரியுதா? அப்போது விழித்தொடர்னா ஒரு விரித்து சொல்கிறது, திடீர்னு சொல்கிறது, பயத்துலையோ இல்லை ஒரு பதற்றத்துலையோ சொல்கிறது. அடுத்து பெயர் எச்சத்தில். பெயர் எச்சம்னா என்னது? ஆங்கிற ஓசையோடு முடியணும். ஆங்கிற ஓசை இல்லைனா உம்முங்கிற ஓசையோடு முடியுது அப்படின்னா அதுதான் பெயர் எச்சம்.
புரியுதா? ஆ அல்லது அப்படிங்கிற ஓசையோட முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சம். வந்த கூட்டல் சிரிப்பு, வந்த சிரிப்பு. பார்த்த கூட்டல் பையன், பார்த்த பையன். இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் போட முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வினை எச்ச தொடரில் என்ன சொல்கிறாங்க? வினை எச்ச தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வினை எச்சம், அதாவது வினை எச்சம் அப்படின்னும் போது உ அல்லது ஈன்னு வரணும். பெயரெச்சம்னா ஆ, புரியுதா? வினையச்சம்னா இ. வந்து கூட்டல் தந்தான், வந்து தந்தான், அவ்வளோதானே தவிர அந்த இடத்துல இத்து போடக்கூடாது. ஸோ ஆனால் வர்ற மாதிரியே இருக்கும், வந்து தந்தான் அப்படின்னு இத்து வர்ற மாதிரியே இருக்கும், ஆனால் போடக்கூடாது. புரியுதா? குசுடு துப்புரு வருது, பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போட்டுறக்கூடாது. அது ஒரு என்னது? வினையச்ச தொடர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வன் தொடர் குற்றியலுகரம் அல்லாதது. சில இடங்களில் வரும், இந்த மாதிரி இடங்களில் மட்டும் சில இடத்தை கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி வரும். அடுத்து படி அப்படின்னு முடியும்ல, அந்த மாதிரியான வினை எச்சங்களில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. படி அப்படின்னா ஈங்கிற ஓசையிட முடியுதா, பட் அது கூட இன்னொரு வார்த்தை வந்து சேரும்போது அது வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. படிங்கிற வார்த்தை பின்னாடி வல்லினம் மிகாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாலிய பல்லாண்டு, கற்க கசடர, கா இயர், இந்த 3 வார்த்தையில் முடியுறது தான் காங்கிற சொல். அதுவும் ஒரு சொல் தான். இயர், இந்த 3துலேயும் முடியுது அப்படின்னா அது ஒரு வியங்கோல் வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 3மே எந்த இடத்துல வருதோ அது பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. அடுத்து வினைத்தொகை, ஊறுகாய், நடுவில் இக்கு போட்டால் ஊறுக்காய்ன்னு வரும், அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன், ஊறுகாய், சுடுசோறு, விடுகணை, விரிச்சுடர், ஈச்சு வர மாதிரியே இருக்கும், ஆனால் போடக்கூடாது, ஏன்னா அது ஒரு வினைத்தொகை. ஓகேவா? தோய் தயிர், பாய்ப்புலி. புரியுதா? அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது என்ன தொடர்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் வல்லினம் மிகுமா மிகாதாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அடுத்து 8, 10 தவிர வேறு எந்த எண்ணு பேர்கள் கூட வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். 3 கோடி அப்படின்னு இக்கு போடக்கூடாது அந்த இடத்துல, ஏன்னா 8, 10 தாண்டி வேறு எங்கேயுமே வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகைனா என்னது? வந்து மறைஞ்சு வந்திருக்கும், அதுதான் உம்மை தொகை. தாய் தந்தை, இரவு பகல், கடல் இல்லை கபில பரணர், காய் கனி, முத்து பவளம். புரியுதா? அப்போ அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்கு, தாயும் தந்தையும். அப்போ எண்ணுமையிலையும் வல்லினம் மிகாது. வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது உம்மை தொகை, அவ்வளோதான். புரியுதா? இதுவே ஒரே ஒரு வார்த்தை தனியாக வந்து வெளியாக வந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் அப்படின்ற வார்த்தை முற்றுமை. இப்போ இதை படிக்கும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயத்த சேர்த்து படிக்கிறோம். எது? இலக்கண குறிப்பையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம். அடுத்தது அன்று, இன்று, என்று, ஆவது, அடி, இது மாதிரியான சொற்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு கேட்க மாட்டான். அதே மாதிரி நிலைமொழி உயர்திணையாக அமையக்கூடிய தொடரில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. உயர்திணைனா என்னது? தலைவி கூட்டல் கூற்று, தலைவி கூற்று. தலைவிங்கிறது யாரு? ஒரு பெண்ணை குறிக்குது. ஆண் பெண்ணுனா என்னது? உயர்திணை. அக்ரிணைனா ஆடு மாடு டேபிள் இதெல்லாம் அக்ரிணை. உயர்திணைனா மனிதர்களை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வரும். அப்போ உயர்திணை தலைவி அப்படிங்கிறது ஒரு உயர்திணை. அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாக அமையும் போது வல்லினம் மிகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சால தவ தடக்குல, இந்த உரிச்சொலுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும், இதை தாண்டி வேற எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், கடி காவல் அப்படின்னா என்னது? கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடி கூட்டல் நகர், கடி நகர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒற்று உள்ள வருமானா? கிடையாது, ஒற்று வரவே வராது. அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, இதுக்கு பின்னாடி எப்பயுமே வல்லினம் மிகாது. சலசல, பல பல, கடக்கட, பார் பார், பாம்பு பாம்பு, இதுக்கு புல்லெல்லாம் நம்மளால் வந்து வல்லினம் விட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்விகுதி இருக்குல்ல. எக்ஸாம்பிள், இப்போது வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறோம்.
இதுதான் நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம். அப்போ கல்லுங்கிறது லாஸ்ட்டாக வருது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒற்று வருமானா வராது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கல் விகுதிக்கு முன்னாடி எப்பயுமே ஒற்று வராது. இப்போது இதில் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா இதில் போட முடியுமா பாருங்கள். அவர்கள், அவர்கள் அப்படின்னு போட்டால் மீனிங் இருக்கா? கிடையாது. அப்போது கல் விகுதிக்கு முன்னாடி எப்பயுமே என்ன வராது அப்படின்னா ஒற்று வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ், புரியுதா? இதை தாண்டி நமக்கு வந்து இப்போ கான்செப்ட் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதுக்கு இப்போ ஒரு வேர்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வேர்டில் ஒரு லைனே போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தை திங்கள் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்கள். தையில இத்து வரணும், கரெக்டா? அடுத்தது அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல், நன்றாக படிக்க செய்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். எத்தனை இடத்துல மிஸ் ஆகுது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். இதில் எங்கெங்க என்ன வரும்? கரெக்டாக 2 தான் வருதா? அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். நன்றாக இப்போ வராதா? நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். மூணு இருக்கு மொத்தம். இந்த இடத்துல 3 மிஸ்டேக் இருக்கு. அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும், அதான் கரெக்ட். மோகனப்பிரியா போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நைஸ் ஆன்சர். அடுத்தது இந்த லைன் பாருங்க. நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. இந்த லைன் கண்டுபிடிங்க. இதுல என்ன வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, இந்த வார்த்தை பாருங்க, கரெக்டு தான். உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. அதை கண்டுபிடிங்க. ஒண்ணுதான் வருதா? சூப்பர். அடுத்தது பாருங்க. கடமையை செய் பலனை கேள். அடுத்தது இதுல வந்து இச்சி வரலாமா வராதா? நீரோ சோரோன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். இதுல இச்சி வருமா வராதா? இச்சு போட்டிருக்கேன் நான், அது வருமா வராதா?
வராது. சூப்பர். அடுத்தது வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இப்போ ஒரு லைன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் என்னெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சாச்சா? முடிஞ்சதா? எல்லாருமே டைப் பண்ணிட்டீங்களா? நான் எதிர்பார்த்த ஆன்சர் இன்னும் வரலையே. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. அந்த இடத்துல இத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? திகழ்கிறதுக்கு அப்புறம் அது வரக்கூடாது. புரியுதா? திகழ்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் இத்து வரக்கூடாது. ஏன்னா அது மட்டும் தான் எல்லாருமே ஃபைன் பண்ணலை, மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. சூப்பர். மோகனப்பிரியா சூப்பர், பர்ஃபெக்ட். அதுக்கு அடுத்து சுகாஷினியும் போட்டிருக்கீங்க. அடுத்தது ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். இந்த லைனில் பாருங்கள், இந்த கண்டென்ட்டில் எது வரும், எதில் இப்போ வரும், இப்போ வராது, வரும், எதுவாக இருந்தாலும் என்ன தோணுதோ உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். சூப்பர். சுபாஞ்சலி சூப்பராக போட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே கரெக்டு தான். அடுத்த பாருங்கள், அடுத்த லைனு. தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா? இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தெரியும். தேன் கூட்டை, அப்போ இக்கு. ஓகே, தேன் கூட்டை கிட்ட இக்கு வந்துருச்சு. தேனீக்கள் அதை கொட்டி விடாதா? அதுக்கு இக்கு வருமா? அதை கொட்டி விடாதா அந்த இடத்துல? போட்டாச்சா? வராதா? அதை கொட்டி விடாதா? பாருங்க, நீங்கள் இது வரைக்கும் எழுதுனீங்கல்ல கான்செப்ட், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. அதை வருமா வராதான்னு. அதைங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் வரும்ல எழுதிருக்கீங்களா, வராது எழுதிருக்கீங்களா, இல்லை எங்கேயுமே அதை பற்றி எழுதலையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதா? பந்தனா சூப்பர் ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் பந்தனா. அடுத்தது அடுத்த ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைன் என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். போட்டாச்சா? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி புகட்டி குறுகத் தரித்த குரல். எந்தெந்த இடத்துல இக்கு வரும்? ஒரு இடத்துல, 2 இடத்துலயா? புகட்டி கிட்ட மட்டும் வரும். சூப்பர். அதுக்கு அடுத்தது இந்த லைன் பாருங்க. தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். அதில் வருமா வராதா பாருங்க. தாய் குழந்தையை இப்போ வரும். வேற ஏதாவது வருமா? வேற எங்கேயாவது வருமா? மற்றவங்க சொல்லுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. என்னாச்சு? யாருமே டைப் பண்ணல. இப்போ மட்டும் தாசரா? தாய் குழந்தையை பாராட்டி வராதுன்னு சொல்றீங்களா? வரும். குழந்தையை வெளிப்படையாக வந்திருக்கே, இப்போ வரணுமே. குழந்தையை பாராட்டி, ரெண்டாவது பாராட்டி சீராட்டி இச்சு வரணும். பாராட்டி சீராட்டி இச்சு வரணும். குழந்தைக்கு வராது. ஆனால் குழந்தை பக்கத்தில் ஐன்னு ஒன்று வந்துருச்சே. குழந்தையைங்கிறத என்ன சொல்கிறோம் நம்ம? குழந்தை சொல்லலை, குழந்தையை. தாய்க்கு வராது. அடுத்த வார்த்தை பாருங்க. அடுத்த லைன். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவ்வளோதான். அது ஒன்று தான். அதில் வேறு எதுவும் கிடையாது.
உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? மேக்ஸிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவீங்க. அது இந்த சாப்டர் வந்து பிரச்சனை இருக்காது என்ன கேட்டால், எல்லாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கரெக்டு தானே? ஓகே, அப்போது சூப்பர். அப்போ இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், போதுமானது.